வணக்கம். மயான காளி மந்திராலயம் பால்முனி சித்தன். இந்த தர்மயுத்தம் சேனல் மூலியமாக இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த எந்திரம் சக்தி வாய்ந்த வியாபார அவசிய எந்திரம். வியாபார அவசிய எந்திரம் ஏற்கனவே போட்டிருக்கணும், என்னென்னு தெரியல. நம்முடைய சிஷ்யன் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, அதனால் போடுறேன். அந்த நம்ம போட்ட வீடியோஸில் எது அப்படின்னு தெரியல. சரி, வியாபார விஷயம் நல்லா கவனிங்க. இந்த அருங்கோணம்ன்றது வந்து கீழ் முக்கோணம் மேல் முக்கோணம் வந்து சிவனும் சக்தியும் இருக்காங்கன்னு நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அப்போ இந்த அருங்கோணத்திற்கு அப்பேற்பட்ட ஒரு சக்தி இருக்கிறது வியாபார விஷயத்தில். சரி, பீஜங்களை பார்த்தீங்கன்னா உள்ள அறையில் வந்து ஓம் சரஹண பவ, வெளிப்பிரகாரத்தில் வந்து நமசிவாயன்னு இருக்கு இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு ஒரு சூட்சுமம், அவ்வளோதான். இதில் மிக சக்தி வாய்ந்த ஒரு ரகசியம் இருக்குது. அப்போ சிவனும் சக்தியுமாய் இருக்கக்கூடிய இந்த அருங்கோண சக்கரத்தில் தகப்பனும் பிள்ளையுமாய், தகப்பனும் பிள்ளையுமான யார்? முருகப்பெருமானும் சிவனும் இருக்கிறாங்க. அப்பேற்பட்டு இருக்கிற இடத்துல நிச்சயமாக தனதானியம் மகாலட்சுமி வாசம் செய்வாள். மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சக்கரம் தான் இந்த சக்கரம், அருங்கோண சக்கரம். இந்த சக்கரம் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த எந்திரத்தை நீங்கள் எழுதிக்கலாம், சுத்தி செய்துக்கலாம், உயிர் கொடுங்க, சாப நிவர்த்தி பண்ணுங்க. இதற்கான படையல்கள் இளநீர், அவல் பொரிக்கடலை, தாம்பூலம், பழம், பூ வகைகள், அஷ்டகந்த பொருட்கள், வாசனை திரவியங்கள்லாம் தெளித்து இந்த எந்திரத்தை நீங்கள் தாயத்தாபம் எழுதி போட்டுக்கோங்க. கடைகளில் முன் வாசலில் கட்டி தொங்க விடுங்க, பூஜை அறையில் வைங்க. இதற்கு நெய் தீபம் போட்டு விளக்கேற்றி வாருங்கள். அப்போது கீழே எடுக்கக்கூடிய எண் எந்திரம் இது ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இது துணை எந்திரம். இந்த ரெண்டு எந்திரத்தையும் நீங்கள் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த ஒரு அருங்கோண சக்கரத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த எண் எந்திரத்தை 4 திசைகளையும் நீங்கள் வரையலாம். ஒரு சட்டம் போடுறீங்க, 6 எந்திரம் வரைகிறீங்க அப்படின்னா, இந்த எண் எந்திரத்தை இங்கே போட்டிருக்கிறான்ல, மற்ற 3 திசைகளிலும் இதை நீங்கள் போட்டு பயன்படுத்திக்கலாம். அப்படி பயன்படுத்தும் பொழுது மிகப்பெரிய ஒரு சக்தி உங்களுக்கு கிடைக்கும். தனதானியம், வியாபார விஷயம், எத்தனை கடை வச்சுருந்தாலும் சரிங்க, அத்தனை கடையிலையும் இருந்து அற்புதமான வியாபாரம் அவங்க மத்தியில் உங்களது மட்டும் தனிப்பட்ட முறையில் வியாபார விஷயமாகும். அதுவும் இல்லாமல் இதற்கு பஞ்சகவியம் ரெடி பண்ணிக்கோங்க. பஞ்சகவியம் ரெடி பண்ணி கடை முழுக்க தெளிங்க. அதுக்கு முன்னாடி கடையை சுத்தம் பண்ணிக்கிங்க. ஒற்றை இருந்தால் எடுத்துங்க, பழைய ஸ்டாக் இருந்தால் அதை அடியோடு எடுங்க. ஒற்றை மேலே நூலாம்படை இதெல்லாம் இருந்தால் பார்த்துங்க. வாசலில் கடை உள்ளார இருக்கக்கூடிய பழைய திருநீர், குங்குமம் அதெல்லாம் எடுத்து போடுங்க. தாயத்திலிருந்து எடுத்து போடுங்க. மையெல்லாம் அந்த வாங்கிட்டு வராதிங்க. வியாபார விஷயத்திற்காக தயவு செய்து முஸ்லீம் சம்பந்தப்பட்ட மைகளை கொண்டு வந்து சேர்க்காதீர்கள். மனம் தூய்மையானால் எல்லாமே சரியாக தான் இருக்கும். ஆனால் மைமுறைகளில் வந்து நீங்கள் இந்த மையெல்லாம் வாங்கிட்டு வந்து எந்த காரணத்தோடு பயன்படுத்தாதீங்க. தனலட்சுமி குபேரனை விஷயம் செய்யக்கூடிய மைமுறைகள் இருக்குது. அதுக்கு நான் சொல்லியிருக்கேன். அந்த கருந்துளசியை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட போதும். கருந்துளசி, தர்பை, அது ஒரு வீடியோவே வரும், உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போ அந்த மாதிரி மை இருந்தால் பரவாயில்ல. அது நீங்களே தனிப்பட்ட முறையில் நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் என்கிட்ட கூட கேட்டு வாங்கிக்கலாம். பார்த்துக்கங்க. அப்போது பூஜை அறையில் என்ன பண்ணுறீங்க, அந்த கடையில் உள்ள இடத்துல ஒரு கண்ணாடி டம்ளரில் நல்ல சுத்தமான ஒரு எலுமிச்சம்பழம், நல்ல ஜலத்தை போட்டு வைங்க. துளசி, கிராம்பு, ஏலக்காய் அதை மாதிரி உள்ள செம்பு, ஒரு காப்பர் செம்பில் நீங்கள் அதை போட்டு வச்சு ஜலம் வைக்கலாம். வாசலில் மஞ்சள், குங்குமம், பச்சை கற்பூரமும் கஸ்தூரி மஞ்சளையும் கரைச்சி நீங்கள் தெளிக்கலாம் வாசலில். வியாபாரம் அமோகமாக நடக்கும். வாசலில் எலுமிச்சம்பழம் கட் பண்ணி வைங்க. பூஜை அறையில் எலுமிச்சம்பழம் கட் பண்ணி வைங்க. உங்கள் கல்லாவில் ஒரு எலுமிச்சம்பழத்தை உங்களுடைய குலதெய்வத்தை நம்பி மட்டும் வைங்க. வேறு எந்த தெய்வத்தையும் நம்பாதீங்க. யார் ஒருவன் குலதெய்வத்தை நம்பி நான் சொல்கிற மாதிரி கல்லாவில் அந்த எலுமிச்சம்பழத்தை மன ஒருமைப்பட்டு பக்தியோடு நீங்கள் அதை வைக்கிறீங்களோ, அவன் மிகப்பெரிய ஒரு வல்லமை அடைவான். குலதெய்வம் இல்லாவிட்டால் அவனால் அவ்வளோ இதுவாக வர முடியாது. ஒருவேளை குலதெய்வத்தை நான் பார்த்ததில்ல, ஆனால் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னா உங்களுடைய மூதாதையாராக இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி வகையறாக்கள் இல்லாட்டி ஏதாவது அவர் செய்த புண்ணியத்தின் அடிப்படையில் உங்களுடைய குலதெய்வம் இருக்கும், ஆனால் காட்சி தராது. நீங்கள் நல்லா இருப்பீங்க.
இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வியாபார விஷயத்திற்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கடையில் வந்து போடக்கூடிய சாம்பிராணி புகை இருக்குது. ஜன விஷயத்துக்கான மந்திரங்கள் இருக்குது. ஓம் நமோ பகவதே, ஓம் ஹரம், ஓம் ஓம் உத்ராய, அந்த மந்திரத்தை நான் முழுசாகவே உங்களுக்கு அனுப்புகிறேன். வார்த்தையால் சொன்னால் சரிப்பட்டு வராது. ஆக அந்த வியாபார விஷயத்திற்கான மந்திரத்தை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். இல்லைனா சாதாரணமாக ஓம் வசுவேசி ஜெகத் வசுவேசி வசிய நம அப்படின்ற ஒரு மந்திரத்தை நீங்கள் சொன்னாலே போதும். அது என்ன பண்ணுறீங்க, ஒரு ஜலம் ஒரு செம்பில் சுத்தமான அந்த நான் சொன்னேன் இல்லையா, மஞ்சளும் பச்சை கற்பூரமும் கலந்து திருநீர் கொஞ்சம் இட்டு அதில் ஒரு செம்பில் கையில் வச்சுக்கிட்டு வலது கையில் கொஞ்சம் திருநீர் எடுத்து ஓம் வசுவசி ஜெகத் வசுவசி வசிய நம, ஓம் வசுவசி ஜெகத் வசுவசி வசிய நம இப்படி கூட நீங்கள் சொல்லி 7 முறை சொல்லுங்கள். சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய பூஜையில் இருக்கக்கூடிய தெய்வத்தில் ஒரு சிறு துளி திருநீர் போட்டுட்டு நெற்றியில் வச்சுக்கிட்டு உங்கள் கடை வாசல் முன்பாக போடுங்க. ஒரு 7 நாள் மட்டும் இருங்க. 8வது நாளில் இருந்து உங்கள் கடை ஓஹோன்னு வியாபாரம் ஆகும். அது எந்த மாதிரி கடையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. முடியும் என்ற குறிக்கோளோடு எம்மை பின்தொடர்ந்து வாருங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா இருங்க. வாழ்க வளமுடன். சிவாய நம.